ஓகே ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இப்பயும் போல் 5 ஸ்டெப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். ஓகேவா? ஒரு லெஃப்ட் சைடில் எடுத்து பிளாக் ஸ்லோவாக பண்ணணும். சரியா? லெஃப்ட்டு லெக்கு பின்னாடி எடுத்து வைக்கணும். லெஃப்ட் ஹேண்டு இப்படி சைடில் பிளாக் பண்ணணும். பாருங்கள், 1. சரி, அது பிளாக் ஆகிடுச்சு. எப்பயும் ஒருத்தன் அட்டாக் பண்ணிட்டு வரேன்னா, அட்டாக் பண்ணிட்டு வரும்போது என்ன பண்ணால் ஸ்ட்ரைட்டாக வருவான். ஸ்ட்ரைட்டாக வரும்போது என்ன பண்ணா, அவனோட உடம்பையோ இல்லை அவனுடைய கையோ வந்து என்ன பண்ணால் தட்டி விடணும். முன்னாடி என்ன பண்ணுறாங்கிறத கவனிக்கணும். சரியா? இது வந்து எல்லா இதுக்குமே அப்ளை பண்ணாகும். ஒரு இப்படி வரானா வரும்போது தடுக்கணும். தடுத்துட்டு ஒரு 1 ஒரு 1 தடுத்தாச்சு. அடுத்து பாரு, இந்த தடுத்து இருக்கும்போது இந்த சைடில் இப்படி ஹெல்ப்பாக பண்ணும். சரியா? இப்படி தடுக்கிற அவன் வந்து க்ளோஸில் தான் வருவான். இப்படியும் வந்து அடிக்க வரவன் மேக்ஸிமம் உன்னுடைய கை நீட்டுக்கோ இல்லை குச்சி எடுத்தால் ஒரு ஆள் நீட்டுக்கோ தான் வருவான். சரியா? ஃபஸ்ட்டு இந்த இதை பிளாக் பண்ணும். இல்லை அடிக்க வர்றது என்ன ஆகுனா மிஸ் ஆகும். இப்போ வரேன்னா ஓடி வந்துட்டுக்கணும், ஒன்றும் ஓடி போகலாம், ஓடி போயிடணும். அப்படியும் ஓடி போகிறதுக்கு முன்னாடி சூழ்நிலை இல்லைன்னா, சரியா, வரும்போது ஒன்று அடிக்கிறான்னா ஓடி போயிடணும். இல்லை அப்படி ஓடி போக முடியல அப்படின்னா, என்ன நீ மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுருக்க இப்படி பேசுகிறேன்னா சொல்லக்கூடாது. சரியா? சூழ்நிலைக்கு எதிர்பார்ப்ப இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்பயுமே நடந்துக்கிறது நம்மளுக்கு நல்லது. அந்த இடத்துல ஓடணுமா இல்லை நிற்கு சண்டை போடணுமான்னு நீ தான் முடிவு பண்ணணும். இந்த சுச்சுவேஷனை கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பிளாக், இதை எடுத்தாச்சு. அடுத்து சைடு எல்போ. சரியா? இதில் 2 பெனிஃபிட் இருக்குங்க. ஃபிசிக்கலும் இருக்குது, ப்ளஸ் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸும் இருக்குது. மார்ஷல் ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அடிக்கிறது மட்டும்தான் மேட்டர்னு எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். அடிக்கிறது மட்டும் மார்ஷல் ஆர்ட்ஸில் ஒரு மேட்டர் கிடையாது. அதை தாண்டி இன்னொரு விஷயம்லாம் நிறையா இருக்குது. அடிக்கிறது மட்டுமே மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆகாது. ஓகே, 1 2 அட்டாக் பண்ணிட்டியா? அடுத்து 3rd ஸ்டெப் பாரு, கால் எடுத்து இப்படி சைடில் ஹெல்ப்போ பண்ணணும். ஃபஸ்ட் பாரு, ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். நின்றுட்டு சைட் பிளாக்கு, அதுக்கப்புறம் அட்டாக் ஆகிடுச்சா? இப்போ பாரு, இந்த கால் ரைட் லெக் எடுத்து வச்சு சைடில் ஆமர் ஃபிஸ்ட் மாதிரி பண்ணிடணும். தோட எவ்வளோச்சு? 3 ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஒரு 1 2 அடுத்து 3 ஃப்ரீயாக விட்டு அட்டாக் பண்ணணும். சரியா? இது வந்து டக்கு டக்கு டக்குன்னு வரணும். 1 2 3 இது வந்து ஒரு எக்ஸசைஸ் தாங்க. அது விட்டால் செல்ஃப் டிஃபென்ஸ் தான். நீங்களாக போய் எங்கேயும் அடித்து மாடியாதீங்க. புரியுதா? செல்ஃப் டிஃபென்ஸ். முன்னே செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காத்துக்கிறது அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியல. மை செல்ஃப் அது டிஃபென்ஸ். என்னோடய செல்ஃபை நான் வந்து ஒரு டிஃபென்ஸாக யூஸ் பண்ணுறது தாங்கிறது செல்ஃப் டிஃபென்ஸ். ஓகேவா? டிஃபென்ஸுக்கு வேறு அர்த்தம், போய் அடிக்கிறதுக்கு வேறு அர்த்தம். டிஃபென்ஸ்னால் என்னை நான் காப்பாற்றிக்கிறது. ஒருத்தர் யாராச்சும் அடிக்க வந்தாங்கன்னா அது காப்பாற்றிக்கிறதுக்கு தான் செல்ஃப் டிஃபென்ஸை தவிர நான் போய் அடிச்சுட்டு நான் செல்ஃப் டிஃபென்ஸ் தான் அடித்தேன் அதெல்லாம் இல்லை. அது ரவுடி தானம். சரியா? எந்தாலும் பொறுமை காக்க வேண்டும். ஓகேவா? ரைட் பாரு, 1 ரெடி 1 2 3 3 ஸ்டெப் ஆச்சா? இதே வந்து லெஃப்ட்டில் நம்ம செய்யலாம். லெஃப்ட்டில் செய்யும்போது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் லெஃப்ட் எடுத்தோமா, இப்போ ரைட் எடுக்கலாம். ரைட் 1 பிளாக் 2 ஓகே. அடுத்து 3. இந்த 3 ஸ்டெப்பு மறுபடியும் அதிலே செய்யலாம். 1 2 3. சரியா? எப்பயுமே வந்து டபுள் சைடு பழகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சைடு மட்டும் ஒரே மாதிரி பழகக்கூடாது, 2 சைடும் ஒரே மாதிரி பழகணும். ஓகே. அடுத்து ரைட் லெஃப்ட் 1 2 3. அடுத்து பாரு, 4th ஸ்டெப் வந்து என்ன பண்ணுன்னா
இருக்கிற கையை இங்கே தானே இருக்குது பாரு, இப்படி பிளாக் எடுக்கணும். இருக்கிறத இந்த ரெண்டுமே இப்படி கொண்டு வந்துடணும். இப்படி வச்சுருக்கிறது இப்படி கொண்டு வந்துடணும் ரைட்டில். 4th ஸ்டெப். ரைட் பாரு. 1 2 3 4. இது 4 ஸ்டெப் எடுத்துட்டியா? அடுத்து பாரு 5 ஸ்டெப். இருக்கிறத காலை இப்படி நீட்டணும். கிராஸில் இருக்கிறத இப்படி நீட்டினா போதும். 5 ஸ்டெப். ஓகேவா? வேறு 1 2 3 4 5. இவ்வளோதான். 5 ஸ்டெப் தான். நீட்டி இப்படி கிக் பண்ணணும். அவ்வளோதான். 5 ஸ்டெப் தான். நீட்டி கிக் பண்ணணும். வா எப்பா இப்போயே மூச்சு வாங்குறா எப்பா. பேசிக்கிட்டே இருக்கணும், வெளிலையும் கொடுக்கணும். ஓகே ரைட். வேறு 1 2 3 4 5. இதுதான் 5 ஸ்டெப். இப்போ அதே வந்து ரைட்டில் செய்யலாம். ரைட்டில் செய்யும்போது ஸ்லோவாக தான் வரும். ஏன்னா லெஃப்ட்டில் பழகிட்டு டக்குன்னு ரைட்டுக்கு போக முடியாது. ரைட் 1 2 3 4 5. ரைட் லெஃப்ட் நிற்க மாட்டேங்கிறாள். ஓகே இதுவரை பிளாக் எடுத்து உதைக்கிறது புரியுதா? இப்படி இருக்கும்போது க்ளோஸ் காம்பேக்டில் இப்படி உதைக்கணும். ஓகே ஓகே காய்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பி ஹாப்பி, பி சேஃப், நாட் அரகண்ட், பி ஜென்டல். ஓகே காய்ஸ், புடைக்க கற்றுக்குங்க.